அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சா? இன்னும் ஒன்றும் கூட தொடவே இல்லை. எப்படி இருக்கு கிச்சன்? எப்படி இருக்கு சுற்றி பார்க்கல? காலையில் எழுந்துருக்கணும் சீக்கிரமாக. டைம் கரெக்டா? இப்போ கரெக்டாக 9:00 ஹாய் ஹலோ வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு திருப்போதும் கரெக்டாக சொல்லு. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறியா? ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே வந்து ஜானுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது. அதனால் 8 மணிக்கு அங்கே இருக்கணுமா வில்லிவாக்கம்ல. ஸோ அதனால் எல்லாத்தையுமே இப்போ போய் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். பொமோகிரானேட் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். நட்ஸ் எடுத்து வைக்கணும். ஒரு டோக்கன் கொடுப்பாங்களாம், அதில் 2 பேருக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம். என்ன ஒருத்தருக்கு தான் 2 டப்பாவில் சாப்பாடு தருவாங்க, சின்ன சின்ன டப்பா. சரி, அப்போ பசங்களுக்கு மட்டும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு நான் போய் படுத்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரி, ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறணும். இது வந்து காலையில் கட் பண்ணிக்கலாம். இது காலையில் எந்திரிச்சு வந்ததுமே எடுத்து வெளியில் வச்சுட்டா இது ஆறிடும். இல்லை நீங்கள் பேக்குள்ளே போட்டிங்கன்னா பேக் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அப்புறம் நட்ஸு கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணோம். இதில் வந்து தேங்காய் இருந்துச்சு, இந்த கழுவி ஆற வச்சு இதில் நட்ஸ் பேக் பண்ணணும். கஷாயம் போட்டு குடித்தேன். என்னன்னு தெரில, எனக்கு பசிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சுக்கு சீரகம் போட்டு கஷாயம் குடித்தேன். இப்போ வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு வரேண்ணா. கீழே போய் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்ட்டு கம்மியாக தான் இருக்கு. சீக்கிரமாக பண்ணிடலாம். இட்லி கொஞ்சம் எடுத்து மாவு வெளியில் வைக்கணும், மருந்து இருக்கணும், ஞாபகம். சரியா? நான் வந்து பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு கரண்டி எல்லாம் தேய்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து தட்டு பிளேட் எல்லாம் தேய்ப்பேன். இங்கே இருக்கிற இடத்த கொஞ்சம் பார்த்தீங்களா, இங்கே தான் கோப்பேன். ஸோ இந்த இடத்துல எல்லா பாத்திரமும் அடங்கணும்னா இந்த மாதிரி தேய்ச்சி கவுட்டாதான் எனக்கு வந்து இடம் பக்கம் எல்லாம் பத்தாது. ஃபஸ்ட்டு கரண்டி ஸ்பூன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டு, அதுக்கப்புறமா குட்டி குட்டி கிண்ணம், ஃபேஷன், அதுக்கப்புறம் பெரிய பாட்டில். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் சொல்ல? லாஸ்ட் டைம் பிரணிதா நீ மட்டும் தானே போனேன். அதான் லாஸ்ட் இதே வயசுல பிரணிதாவுக்கு வந்து போன வருஷம் தானே, அதுக்கு முன்னாடி வருஷம். ஆமாம், அப்போ வந்து ஜானு குட்டி பாப்பா ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போகல. இவங்க மட்டும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபோட்டோவில் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இல்லையா, என்ஜாய் பண்ணு. திரும்ப உனக்கு வருமா? அந்த வயசுக்கு போவியா? அப்புறம் அதனால இப்போ நான் ஜானுக்கு போகிறதால எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மேட்ச் பார்க்கலாம் பண்ணுவோம். அவன் இவ்வளோ நேரம் பண்ண அளப்பறையில் அவ்வளோ 7 மணிக்கு தூங்க வைக்க போகணும். தூங்கிட்டேன் ஆக்சுவலி. இப்படி தொடக்கிறத விட கழுவுறது தான் நல்லாயிருக்கும், க்ளீன் ஆகும். ஆனால் இங்கே கழுவுனா தண்ணி கிச்சன்லேயே தான் ஊற்றும். வேறு ஆப்ஷன் இல்லை. சிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும் தேய்ச்சிட்டு ஸ்டவ்வை துடைச்சி விட்டுரும். அப்புறம் தண்ணி எங்கே சிதறும் பாத்திரத்தில். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். கிச்சனே கொஞ்சம் மாற்றலான்னு இருக்கேன். கிச்சன் பார்த்தீங்களா, இவ்வளோதான் சைஸு. நிற்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பாத்திரம் வைக்கிறதுக்கு, பொருள் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சமைச்ச பொருள் வைக்கிறதுக்கு மார்னிங்கில் பாத்திரம் தேய்ச்சா நான் மாட்டிப்பேன். இங்கே பாத்திரம் இருக்குமா,
இங்கே எங்கேயுமே வைக்க முடியாது. அதனால நைட்டு தேய்ச்சிட்டோன்னா இங்கே இடத்த கிளியர் பண்ணிட்டோன்னா சமைச்சது இங்கே வச்சுக்கலாம். லைட் எல்லாம் இங்கே ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் விட்டலான்னு இருக்கேன். சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. வாட் பண்ணுவோம். பொங்கல் வரும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் தான் இப்போவே மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு இனிமேல் பாத்திரம் தேய்ப்பேன். பாத்திரம் இங்கே பார்க்கறதுக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இங்கே வைக்கும்போது பாரு. நான் க்ளியர் பண்ணிட்டு வரேன். ஒரு க்ளியர் பண்ணிட்டு வேலை முடிச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? ட்ரெஸ் எடுத்துருக்கேன். அவ்வளோதானா? சரி, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன், தண்ணி வரல. ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஜானோடது மட்டும் நான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டாக எடுத்து வைக்கணும். நான் வந்து இந்த பேக் ஆசையாக வாங்கினேன். இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. காணுமே நீ கிண்டல் பண்ணுறல, எனக்கு பிடிச்சி வாங்கினா உன் பொண்ணுக்கு தான் நல்லா இருக்குங்கிற, பொண்ணு கரெக்டாக இருக்குங்கிற. ஆசையாக ஒரு பொருள் வாங்கினா நான் கிண்டல் பண்ணிட்டுருக்கேன். பேக் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தண்ணி கொஞ்சம் கிளியராக ஆயிடும். போயிட்டு தேய்ச்சிட்டு இது வந்து பிரணிதாவுக்கு கிஃப்ட்டு, பர்த்டே கிஃப்ட்டு. அவன் ரொம்ப நாளாக இந்த ஹவுஸ் கேட்டுட்டு இருந்தா. டென்ட் ஹவுஸா? ஆமாம், டென்ட்டு மாதிரி இருக்குது. ஹவுஸ், சின்ன ஹவுஸ், குட்டி ஹவுஸ். இது கிட்ஸுக்கானது. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. அது தான் வந்துச்சு. நாங்கள் போட்டிருக்கோன்னு மட்டும்தான் சொன்னோம். என்னைக்கு வருதுன்னு சொல்லுவோம். பர்த்டேக்கு அடுத்த நாள் வருதுமா அப்படின்னு சொன்னோம். இதை வந்தது அவருக்கு நான் கண்ணிலே காட்டுறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். இதெல்லாம் ஆயிடுச்சு. உள்ள வந்து மெட்டீரியல். இது மெட்டல் தானப்பா காமிச்சிருந்தாங்க. அவளுக்கு போட்டது வந்து பிங்க் கலர். இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் டீட்டெயிலாக எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் நாங்களே செக் பண்ணி பார்ப்போம். வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் வாங்கி கொடுக்காம இருந்தோம். இதுக்கு அதே இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இதுக்கு காலைல நாளைக்கு போயிட்டு வந்து தான் போய் செக் பண்ணி பார்ப்போம். சரி, இல்லைன்னா ரிட்டர்ன் போடணுன்னா செக் பண்ணாதான். சரி, இங்கே கட்டல் ஏன் இப்படி இருக்குன்னா, பெட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காய வச்சோம். ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஈரமாக இருந்த ஒரு ஸ்மெல் வந்துச்சு. திரும்பி மேலே போட்டேனே தான். பெட்டு வந்து ஹாலில் இருக்குது. அதெல்லாம் கழுவியாச்சு. இப்போ மாவு எடுத்துக்கணும். நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மைக்ரோ கிரீன் ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் ஊற வச்சு போட்டு வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இது நான் வந்து 1 இயராக யோசிச்சுட்ருக்கேன். ஃப்ளாப்பா இல்லை ஹிட்டான்றது தெரில. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன் இதை பண்ணேன்னா, கீரை வாங்கிட்டு வர சொன்னால் ஃபுல்லாக வந்து இந்த ஒயிட் பூச்சி கீரை இலைக்கு அடியில். எப்போ வாங்கிட்டு வர சொன்னாலும் அப்படி தான் வாங்கிட்டு வராங்க. நான் எப்போ வச்சு தான் வெளில போகிறேன். நான் போனால் தான் கீரை வாங்கிட்டு வருது. இன்றைக்கி தான், நேற்று வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி கீரை செஞ்சேன். இந்த மாதிரி நான் வெளில போகிறப்ப தான் கீரை வாங்கிட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணிடுறேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மாவு எடுத்துட்டு மாவு கொஞ்சம் தான்ப்பா இருக்குது. இதில் வைக்க வேணாம், இதில் வச்சிடறேன். இப்போ என்னன்னா,
கரண்ட் அடியில் மாட்டிடுச்சு. சரி இருங்க இந்த மாவு வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மாவு ரெட் கலரில் இருக்குது. இது வந்து ரெட் ரைஸும் கருப்பு கவுனி அரிசியும் ரெண்டும் மிக்ஸ்டு. அதனால தான் இந்த கழிச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா. சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே வச்சுருக்கலாம். பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. வாட்டர் பாட்டில் மட்டும் வாஷ் பண்ணேன். கேன் ஓப்பன் பண்ணி தெரியா கேன் ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. வாட்டர் பாட்டில் வரைக்கும் கழுவி வச்சாச்சு. பிரணிதாள் மட்டும்தான் கழுவணும். மணி வந்து 10 ஆகுது. இன்னும் அவளோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டுனா என் வேலை முடிஞ்சது. போய் தூங்கணும். கண்ணெல்லாம் எரியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.